இன்னும் கேம் ஆடவே இல்லையே. ஆ ஓ ஆமா கிரிஷ், இட்ஸ் யுவர் டர்ன் நவ். ம். எனக்கு லவ்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பொண்ணை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணி எனக்கு ரீசெண்டாக தான் பிரேக்கப் ஆச்சு. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. அவங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன். தலைவா, அஹ், தட்ஸ் கிரேட். நேத்து எங்களுக்கு வீடு ப்ராப்ளம் வந்தப்போ உடனே அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியே. ஸோ உனக்கு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக் டமாகா. ஓகே. அண்ட் உன்னை பார்த்தா உனக்கு லவ் பிடிக்கும் தான் தோணுது. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு பையனை எந்த பொண்ணுடா டம்ப் பண்ணுவா? ஐ எம் வெரி ஷியோர் தட் யூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ ஆர் இன் லவ். நோ ஐம் நாட். எனக்கு ரீசெண்டாக தான்ப்பா பிரேக்கப் ஆச்சு. என் ஆள் என்னை விட்டுட்டு போயிட்டா. சிக்கல் சிக்கல். அப்புறம் தலைவா, ம் லவ் பிடிக்குன்னு சொன்னியே, அதான போய். கரெக்ட். அதுதான் போய். வாழ்க்கையில் எந்த தப்பை வேணாலும் பண்ணலாம், ஆனால் திருப்பி இந்த காதலில் மட்டும் விழுந்துடக்கூடாது. இந்த லவ்வே ஒரு சாபக்கேடுறா. லைஃப்பை தொலைச்சிருவாடா. ஃபஸ்ட்டு நீ தான் வேணும்னா அப்புறம் நீ எல்லாம் வேணுமான்னா இந்த லவ்னாலே இப்படி தான் இருக்கும் போல. கரப்டட் அண்ட் என்ன ஏய் கிரிஷ், தப்பு தப்பா பேசாத. லவ் இஸ் பியூட்டிஃபுல். ஏதோ உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா லவ்வே தப்புன்னு சொல்லாத. ஐயோ, போன மாதம் 21 இதே மாதிரி என் ஃப்ரெண்டோட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறப்ப அவன் தான் சொன்னான். பாட்டில் எடுத்து மண்டையை உடச்சு போட்டேன். சைக்கோ. பட் ஐ ஹேட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன். ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் லவ் தான் லைஃப். லவ் இருந்தா தான் லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். மயிரா இருக்கும். ஏய், எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுற? நீ லவ் பத்தி கண்டதெல்லாம் பேசினா நான் அப்படிதான் பேச முடியும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. இப்ப யாரு பிரச்சனை பண்ணா? லவ் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த இருக்குதையும் கிடையாது, சரியா? முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கியா? இல்ல அப்புறம் என்ன? எத்தனையே? ஏன் எல்லாரும் கத்துறீங்க? இவ்வளோ நேரம் எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருந்தது. ஏன் அடிச்சுக்கிறீங்க? Don't spoil the mood, guys. It's really not worth it. சாரி. இது வேற மாதிரி ஆஃபீஸ்